நான் சுந்தரம் மகேந்திரன், காணாமல் போன தேடியறியும் குழுவின் செயலாளர். அதே நேரத்தில் நவசம சமாஜ கட்சியின் அரசியல் உறுப்பினராகவும் நாங்கள் செயல்படுகின்றோம். இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே நவசம சமாஜ கட்சியின் சார்பிலே பியாந்த விக்ரமசிங்க தோழர் அவர்களை நாங்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றோம். அவர் ஒரு தொழிற்சங்க தலைவரும் தமிழ் மக்களுடைய விடுதலைக்கான போராட்டத்திலே பங்கு பெற்று அவர்களுக்கு உரிய விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கிலே போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு தொடரும் ஆவார். உண்மையிலே இந்த தேர்தல் ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல். அதிலும் வடகிழக்கு வாழ் தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு தேர்தலாக இது பார்க்கப்படுகின்றது. தென்னிலங்கையிலே இருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களும் வடகிழக்கு வாழ் தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனையில் ஒரு மந்த போக்கினையை கடைபிடிக்கின்றார்கள். அதாவது அவர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கூறுவதில்லை இவர்களுக்கான சுயநிர்ணய உரிமையோ அல்லது சுயாட்சியோ வழங்கப்படும் எமது ஆட்சியின் கீழ் நாங்கள் அதை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறுவதற்கு தயங்குகின்றார்கள். நாம் நவசம சமாஜ கட்சி என்ற சார்பிலே கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு இன்று வரை தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே சுயாட்சி அல்லது தமிழ் மக்கள் விரும்புகின்ற ஒரு ஆட்சி முறைமையை ஆதரித்து அதனை பெற்றுப்பெற செய்வதற்கான போராட்டங்கள் பல கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்னவின் தலைமையிலே மேற்கொள்ளப்பட்டது. அதை தொடர்ந்து நாங்கள் இன்றும் அதை நாங்கள் பின்பற்றியே செல்கின்றோம். ஆகவே தமிழ் மக்களுடைய உரிமை என்பது வெறுமனே தமிழ் மக்களுக்கு வாழ்வாதார இடவசதி கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய பூர்வீக நிலங்கள் அவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய பூர்வீக நிலங்களே வாழ்வதற்கு இடமளிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய மரபு சார்ந்த விடயங்களிலே அவர்களுக்கு முழுமையான அங்கீகாரத்தினை வழங்கப்பட வேண்டும் என்பது எமதுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் கடந்த காலத்திலே நாங்கள் பார்த்தோம். கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பு அனுரகுமார திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே வந்து உரையாற்றும் பொழுது தமிழ் மக்களை நேரடியாக அச்சுறுத்தும் விதத்திலே அவருடைய சொற்பதங்கள் இருந்தது. அதாவது அவருடைய பேசின்போது அவர் உண்மையிலே தமிழ் மக்கள் தங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்ற துணிப்பொருளிலே அவர் உரையாற்றினார். அவர் கூறிய விடயம் மிக ஒரு தமிழ் மக்களுடைய மனங்களை மாத்திரமல்ல, எம்மை போன்ற இடதுசாரிகள் தமிழ் மக்களுடைய ஜனநாயக போக்கை விரும்புகின்றவர் அனைவருக்கும் அது ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்டவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்காமல் ஏனைய இந்த தேர்தலில் இருக்கின்ற சஜித் பிரேமதாசாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், அனைவருமே இந்த தமிழ் மக்களுக்கு 13வது சட்டமூலத்தை ஒருவர் முழுமையாக அமுல்படுத்துவதாக கூறுகின்றார், ஒருவர் அதில் குறிப்பிட்ட அளவு அதிகாரத்தை வழங்கப்பட வேண்டும் ஒருவர் கூறுகின்றார். ஆனாலும் அதை தங்கள் தலைவர்களுடன் அல்லது தமிழ் தலைமைத்துவத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியாக ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து நாங்கள் வென்றால் இந்த சரத்தை நாங்கள் அல்லது இந்த முறைமையிலே உங்களுக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை முடிப்போம் என்று உறுதியாக எவருமே கூறுவதில்லை. சாட்டுப்போக்காக கூறுகிறார்களே தவிர ஒரு ஏமாற்று வித்தையாகவே கைகண்டு கடந்த காலங்களிலே கூறி வந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே தான் இன்று தமிழ் மக்களும் இறுதியாக ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்திருக்கின்றார்கள். நாங்கள் அதை வரவேற்கின்றோம். இருந்தாலும் கூட அந்த வரவேற்பு தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் தலைமைத்துவமும் ஒன்றிணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருந்தால் அது மிகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையை உறுதிப்படுத்தியிருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு வட்டுக்கோட்டை தீர்மானம் எவ்வாறு எட்டப்பட்டதோ அதே போன்று ஒரு கூட்டத்தை அல்லது ஒரு மகாநாட்டை அழைத்து அந்த மகாநாட்டின் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தலைமைத்துவத்தை ஒரு தலைவரை நிறுத்தி இந்த தேர்தலிலே முன்னிறுத்தியிருந்தால் அது ஒரு தென்னிலங்கை தலைவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்கும் என நாங்கள் நினைக்கின்றோம். எனவே இவ்வாறான எதிர்காலங்களிலும் இவ்வாறான விடயங்களிலே ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒட்டுமொத்த தலைமைத்துவமும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக எந்த ஒரு தலைவரும் தென்னிலங்கை தலைவர்களும் இந்த காணாமல் போனோர் தொடர்பாக எந்தவிதமான உண்மைத்தன்மையையும் வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் விரும்புவதும் இல்லை. அப்படி வெளிப்படுத்தினால் தென்னிலங்கையில் இருக்கின்ற இராணுவத்தை சேர்ந்தவர்களோ அல்லது போலீஸை சேர்ந்தவர்களோ உயர் அதிகாரிகள் தண்டிக்கப்படக்கூடும். அவர்களை தண்டிப்பதற்கு ஒருபோதும் தென்னிலங்கை அரசியல் நிலவரம் அவர்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாது என்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் இந்த காணாமல் போனோர் தொடர்பாக விடயங்களை பல ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் நியமித்தாலும் அதில் அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுக்களிலே மிக ஸ்திரமாக வெளிப்படையாக அவர்கள் பல முன்மொழிவுகளை முன்மொழிந்திருக்கின்றார்கள்.
அவைகளையாவது இந்த மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும். இன்று வரை எந்த விதமான முன்மொழிவுகளோ இன்று வரை வெளிப்படுத்தாமல் அது வெளிப்படை தன்மை இல்லாமல் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் கூறுவது என்னவென்றால், காணாமல் போடுவோர் தொடர்பாக உண்மை நிலையை அந்த மக்கள் இன்றும் போராட்டத்திலே, அந்த தாய்மார்கள் போராட்டத்து களத்திலே இருக்கின்றார்கள். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் முடிந்து இன்னும் அவர்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. ஆகவே நாங்கள் எங்களது போராட்டத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வந்த விடயம், தமிழ் மக்களுடைய இந்த காணாமல் போனோர் தொடர்பான உண்மைத்தன்மையை உடனடியாக வெளிக்கொணர வேண்டும் கொண்டு வர வேண்டும் என நாங்கள் கூறுகின்றோம். அதே போன்று தமிழ் மக்களுடைய நில உரிமை இன்றும் ஒரு சிலருக்கு ஓரளவு நில உரிமை அவர்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட முழுமையான ரீதியிலே அவர்களுடைய நிலங்கள் கையளிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த மரபு உரிமை சார்ந்த விடயங்களிலே மிகவும் அக்கறையின்மையுடன் இந்த தென்னிலங்கை அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவற்றை கருத்தில் கொண்டு நாங்கள் கடந்த சகாப்த காலமாக நவசமசமாஜ கட்சியின் சார்பிலே நாங்கள் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றோம். இன்றும் நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். எதிர்காலத்திலும் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக போராடுவோம் என கூறிக்கொள்வதோடு, நாங்கள் நவசமசமாஜ கட்சியின் சார்பிலே பிரியந்த விக்ரமசிங்க தோழரை நாங்கள் நினைத்திருக்கின்றோம். எமது கொள்கை பிரகடனத்திலே தமிழ் மொழியிலும் இதிலே நாங்கள் உள்ளடக்கி இருக்கின்றோம். ஆகவே மேச சின்னத்திற்கு ஒரு புள்ளடையிட்டு எம்மையும் நீங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.